திருப்தி இல்லாம இருக்கிறது. மீனராசி நபர்கள் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கறது பாக்குறது ரேர். இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சது பெஸ்ட், நீங்க தான் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இவங்க வந்து முதல் சாய்ஸ் உங்களுக்கு வரும்போதே இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது திருமணத்திலயா இருந்தாலும் சரி, ஜாப்லயா இருந்தாலும் சரி, லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெஸ்ட் விஷயத்துலையும் சரி, அதை நிறைய மனசோட ஏத்துக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இந்த லைஃப்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா ஃபெமி அருண் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அடுத்தது மீனராசி மேம். மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில இதை தாண்டி நீங்க கஷ்டம்னு ஒண்ணு சொல்லவே மாட்டீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அதிகமான கஷ்டம் அப்படின்னு சொன்னா என்ன கஷ்டம்? திருப்தி இல்லாம இருக்கிறது. அவங்க எதுலையுமே வந்து இந்த உலகத்துல பிறந்துட்டோம் அப்படின்னாலே துன்பத்துக்கே சொந்தக்காரர்கள் மாதிரியே தான் இருப்பாங்க. சீரியஸா நீங்க எந்த மீனராசி நபர்களோட பழகி பாருங்க, அவங்க ஹை லெவல்ல இருந்தா கூட அதுல ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இருக்கிறதே ஹை லெவல், அதுலயும் ஒரு குறை. நமக்கு தெரியும், நமக்கு தோணும் இன்னும் என்னடா நீ பெரிய இடத்துல தானே இருக்கு, அப்புறம் குறையா நான் என்னதான் சந்தோஷத்தை கண்டேன் இப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து வர்றதுன்னா மீனம் தான். அவங்க வந்து மீனராசி நபர்கள் வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அப்படிங்கறது பாக்குறது ரேர் கேஸ். ஸோ என்னன்னா இவங்க வந்து இப்போ ஒரு 12 ஒரு பஜார் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு இடத்துல எனக்கு மனதுக்கு நான் சூஸ் பண்ணிட்டு போவேன், இது விஷயத்த பண்ணலாம், இந்த வாங்கலாம் அப்படின்னு ஒண்ணுல இருந்தா நான் என்னுடைய ஆசைகள் அங்க இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நான் நினைச்சது முதல் இடத்துல கிடைச்சது எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பேன் இல்லையா. இவங்க இங்கேயே இப்படி இருக்குன்னா 12வது இடத்துல பெஸ்டா இருக்குமோன்னு செகண்ட் தேர்டுன்னு போய் கடைசியில 12ல நல்லாவே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, நல்லாவே இருக்காது. ஐயோ அது முதல்ல அப்ப திரும்பி வர முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் நினைச்சதே வேற ஒருத்தவங்க வாங்கிடுவாங்க. சார் எக்ஸாம்பிளா சொல்றேன், நான் வாங்கிடுவாங்க. அப்போ உனக்கு ஆசை என்ன ஆயிரும்னா நிராசையா போயிடும். அப்போ இதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ்லயே உங்களுக்கு கிடைச்சது பெஸ்ட், நீங்க தான் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா இது எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். இதுதான் மீனம். இவங்க வந்து அழகுக்கு ப்ரையாரிட்டி அதிகமா கொடுப்பாங்க. இப்போ இந்த உலகத்துல தோன்றக்கூடிய பொருட்கள் எல்லாமே அழகா இருக்கணுங்கிறது அவங்களுடைய நினைப்பு. சோ நீ வந்து அழக வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைப்பீங்களா இல்ல அறிவை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைப்பாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் அழகை வச்சுட்டு அப்புறம் தான் அறிவு வைப்பாங்க. அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கிறதுனாலயே இவங்களுக்கு என்ன வரும்னா அழகான நபர்களோட தான் பேச ஆசைப்படுவாங்க அதிகமா. அதுக்காக மத்தவங்க வெறுத்துருவாங்கன்னு இல்ல, ப்ரையாரிட்டி வந்து அங்க அதிகமா இருக்கும். இந்த மாதிரி விஷயத்துல வந்து இவங்க துன்பப்பட்டே இருப்பாங்க. சந்தோஷத்தை சந்தோஷமா இருக்குன்னு ஏற்றுக்கொள்ற மனப்போக்கம் இல்லாததுனாலேயே இவங்க துன்பப்படுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாகிற மீனராசிக்காரர்கள் இந்த துன்பமான டைம்ல தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த துன்பம் இன்னும் அதிகமாயிடும் இல்லையா. சோ இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொன்னா எந்த தப்பு பண்ணக்கூடாது? இவங்க வந்து முதல் சாய்ஸ் இவங்களுக்கு வரும்போதே இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது திருமணத்திலயா இருந்தாலும் சரி, ஜாப்லயா இருந்தாலும் சரி, லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெஸ்ட் விஷயத்துலயும் சரி, அதை நிறைய மனசோட ஏத்துக்கல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் இவங்க லைஃப்ல கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைச்சாலும் அது திருப்தியா இருக்காது. ஏன்னா அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் விரும்புறது கிடைக்கும், அப்புறம் கிடைக்கிறத நம்ம விரும்ப முடியும் செகண்ட் ஆப்ஷன் போகும்போது. அப்படிப்பட்ட இடத்துலதான் இவங்க தள்ளப்பட்டுருவாங்க. மீனராசிக்காரர்கள் அவங்களோட வாழ்க்கையில இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை கேட்டு கண்டிப்பா இதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் எந்த கடவுளை வணங்கலாம், எந்த கோவிலுக்கு போகலாம்? கோவில் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இதுன்னா, இப்ப 12 ராசிகளுக்குமே அவங்கவுங்க மன நிம்மதியும் ஒரு ஒழுக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக மட்டும்தான் கோவில் சூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஃபார்மல்ல இருக்கணும், நம்ம ஒரு ஃபார்மேட்ல நம்ம லைஃப் வாழணும் அப்படின்னு. சோ அப்புறம் ஒவ்வொருத்தரும் இஷ்ட தேவதைகள்னு ஒண்ணு இருக்கும், வழிபாடுகள் முறை இருக்கும். அதனால அதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இருந்தாலும் மீன ராசிக்கு கொடுக்கப்பட்டதும் தட்சிணாமூர்த்தி, பெருமாள் எல்லாமே குரு வழிபாடெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை அவங்க பண்ணட்டும். பட் நம்ம வந்து சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மீனத்துக்கு ஒரு ஸ்பெஷலான பரிகாரம் என்னன்னா, இவங்க லைஃப்ல நிறைய தடைகள் இருக்கும், எல்லாருக்கும் தடைகள் வரும். அப்ப அது ரொம்ப லாங் லாஸ்டிக்கா போகுதுன்னா அவங்க வெளியே எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஒரு சன்னியாசி இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதாவது மனசுல வந்து ப்ரேயர் பண்ணிக்க, அதாவது இந்த தடை விலகணும், எனக்கு வந்து நான் நிறைய போய் கஷ்டப்படுறேன், தடை விலகணும், அந்த மனசார. ஏன்னா இவங்க வாங்க மாட்டாங்க, அதுதான் சொல்றது.
லேஸ்ல எல்லாம் அவங்க இறங்க மாட்டாங்க. அப்படி வந்து அந்த சில சன்னியாசிட்ட பிளெஸிங் வாங்கிட்டாங்க அப்படின்னா 100% இவங்களுக்கு சக்சஸ் ஆகும் லைஃப். மனசார வாங்கணும். ஆனா இவங்க வந்து அதுலயுமே தயக்கம் காட்டுவாங்க. என்னன்னா நான் போய் இப்படி அப்படி தயக்கம் இருக்கும் இவங்களுக்கு. சோ அந்த சன்னியாசி கிட்ட இவங்க 100% இவங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு வந்து லைஃப்ல ரொம்ப நல்ல சக்சஸ் நடக்கும். கண்டிப்பா மேம். ஸோ மீனராசி நேயர்களே, உங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி லைஃப் அடுத்த பாத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய அந்த கௌரவம் அதெல்லாம் பார்க்காம ஒரு சன்னியாசிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த முன்ன வச்சு பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கவலை இல்லாத ஒரு லைஃப் வாழ்றதுக்கு, மோட்சத்தை அடைகிறதுக்கும் 100% இது ஒர்க் அவுட் ஆகும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் என்ன கஷ்டம், என் வாழ்க்கையில வந்து பாரு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. என்னதான் அவங்கவுங்களோட கஷ்டங்களை அதிகமா பேசினாலும் ஒவ்வொருத்தரோட இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதிகமான கஷ்டம். நமது ரொம்ப பரவாயில்லப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் தான் செய்யறாங்க. சோ எனக்கு இந்த அஸ்ட்ராலஜி மூலமா மக்களுக்கு நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு இருக்கு, ஒரு முறையான சரியான முறையில பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வர கஷ்டத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கர்மா. இப்போ ஒவ்வொரு மனுஷனும் உலகத்துல பிறக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துதான் வருவாங்க. ஆமா, அது போன ஜென்மத்துல விட்டது, இல்லைன்னா இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு நியூவா கொடுக்கப்படுற விஷயம், கண்டிப்பா இல்லைன்னா பல ஜென்மங்களா அவங்க வந்து கடந்து வரக்கூடிய விஷயத்தை பொறுத்துதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல பாத்துல போகுதா, இல்ல கரெக்டா இருக்குமா, இல்ல ராங் ரூட்ல போகுமாங்கிறதெல்லாம் தீர்மானிக்கும். கண்டிப்பா. சோ எனக்கே சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து நான் எந்த கஷ்டமும் பட்டது, இந்த பாவம் பண்ணதில்ல, எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கல, ஆனா ஏன் வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன் மேடம் நிறைய பேர் கேட்பாங்க. சோ அப்ப அவங்களுக்கு ரீசன் வந்து என்னன்னா, ஒருவேளை அந்த அவங்க ஜாதக கட்டத்துல எபோவ் 40க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த விடிவு காலம் வரும். இதுக்கு ரீசன் வந்து இந்த ஜென்மத்துல அவங்க பண்ணதில்லை, அது போன ஜென்மம் இல்ல அதுக்கு முந்தின ஜென்மத்துல அவங்க பண்ண விஷயங்கள் தான் முற்பிறவி கர்மா அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த விஷயத்த ஒன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு இப்படி இருக்கு, அப்ப இதுல என்ன பண்ண தப்பிச்சு போலாம், அதோட ஒரு வழிகாட்டி தான் ஹாரோஸ்கோப். கண்டிப்பா பெஸ்ட் வந்து அதுதான். இப்ப வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கறது தான் நான் படிச்சிருக்கேன். சோ அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி எனக்கு புகுட்டின என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணா இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போலாம், அடுத்த பிறவி வேண்டாங்கிறது எல்லாருடைய ஆசை ரொம்ப இருக்கும். சம் பர்சன்ஸ் வந்து ஒருவேளை இதுல கிடைக்காதது நான் அடுத்த பிறவில ஏதோ சூசைட் அட்டன் பண்றாங்க. சரி, அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சூசைட் அட்டன் பண்ணாலும் எகெயின் நம்ம இதுலதான் வந்து பிறப்போம். நீ என்ன காரணத்துக்கால நீ வந்து சூசைட் பண்ணியோ நீ நல்லா தப்பிச்சு போயிட மாட்ட, அடுத்த ஜென்மமும் இதுலயேதான் வந்து விழுந்துருவேங்கிறது என்ன பண்ணா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய இந்த உலகத்துல இருந்து எல்லாமே கத்துக்கணும். தெரியாத விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடாது, எல்லாம் கத்துக்கிட்டு ஞானம் அடைஞ்சு அந்த ஞானம் வழியா மோட்சம் அடையணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதி. சோ அப்ப இது எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே, அந்த பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணி கொடுக்கப்பட்ட இடமே வந்து அஸ்ட்ராலஜி தான். இந்த கலையை நம்ம வந்து ரசிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கவலை, பெரும் துன்பம், துயரம் இதெல்லாம் உங்க லைஃப்ல அஃபெக்ட் பண்ணாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. என்ன ரீசன்னா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். சோ நம்ம என்ன பாத்துல போயிட்டு இருக்கோம், எந்த காலங்களை கடந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு என்ன காலம் நடக்குது, நெக்ஸ்ட் நான் எந்த காலத்துக்கு உள்ள போக போறேன், தெரிஞ்சுட்டா என்ன ஆகும், நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டேஞ்சர் ஜோன் வரப்போகுது. சோ அப்ப நான் இப்பவே அதுக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துருவோம். கண்டிப்பா. சோ அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், அத ஒரு பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு தெரியல அப்படின்னு என்ன பண்ண முடியும்னா, இதுல எல்லாருமே இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரினா இதுல எல்லா பர்சன் டிஃபரன்ஸ். இதுல ஒரு குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 60% மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இன்னுமே ஹாரோஸ்கோப் பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஹாரோஸ்கோப் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த கம்யூனிட்டி ரிலீஜியன் தான். அதனால அத வந்து மக்கள் உணரணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ரொம்ப பெரிய ஆசையா. கண்டிப்பா மேம்.